லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக இருந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்களான மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா உள்ளிட்டோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்த கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வால் கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர், நானா ஆதவா என கட்சி தலைவர் விஜயிடம் வெடித்திருக்கிறார் புசி ஆனந்த். திங்கட்கிழமையன்று மாலை தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகரை சந்திப்பதற்காக காத்திருந்தனர் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா உள்ளிட்ட வேலுமணி ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள். அதற்கடுத்த சில நிமிடங்களிலேயே சபாநாயகரை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் என தங்களது ராஜினாமா கடிதங்களை கொடுத்தனர். தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அறையில் இருந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து சால்வை போட்டு தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டதாக அறிவித்தனர். அவர்களுக்கு உடனடியாக தாவேகா கட்சி உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டது. 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ததும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து கட்சியில் இணைந்து கொண்டதும் உடனடியாக கட்சியின் பொதுச் செயலாளர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கட்சியின் தலைவர் விஜயை நேரடியாக சந்தித்த புசி ஆனந்த், தலைவரே, கட்சிக்கென்று விதிகள் உள்ளன, புரோட்டோகால் உண்டு, அதனை மீறும் வண்ணமாக இருக்கிறது ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடு. 30 வருடமாக உங்களுடன் இருக்கும் நான் என்றாவது ரசிகர் மன்றத்தின் கொள்கையை, கட்சியின் புரோட்டோகாலை மீறியதுண்டா? கட்சிக்கென ஒரு அலுவலகம் இருக்கிறது. நான் தனியாக கட்சி அலுவலகம் நடத்தியதில்லை. ஆனால் சபாநாயகரிடம் ராஜினாமா லெட்டர் கொடுத்த கையோடு அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான என்னைத்தானே வந்து சந்திக்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்தில் அவர்களை இணைத்துக் கொள்ளலாமா? கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளருக்கு இந்த அதிகாரம் உண்டா? கட்சியில் அவன் பொதுச் செயலாளரா இல்லை நான் பொதுச் செயலாளரா என வெடித்திருக்கிறார். அவரை அமைதிப்படுத்திய விஜய் ஆதவ் அர்ஜுனாவை அழைத்து, அண்ணன் வருத்தப்படுவது ஒரு பக்கம் என்றாலும் இது கட்சிக்கு எதிரான செயல், இது தவறு, அனைவரையும் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வரவை என்றிருக்கிறார். பனையூர் கட்சி அலுவலகத்தில் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களுடன் ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்களும் வந்து சேர்ந்த நிலையில் மிகவும் தாமதமாகவே வந்து சேர்ந்திருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்காத குறை. எனினும் அதனை விட தாமதமாக வந்து நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் என இருப்பை காட்டிக்கொண்டார் புசி ஆனந்த். பரஸ்பர நல விசாரிப்பு, துண்டு அணிவித்தலுக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலையில் மீண்டும் தங்களை தாவேகா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் 3 அதிமுக எம்எல்ஏக்களும். பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தலைமை செயலகத்தில் என்னை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்தனர். மற்றையபடி புதிதாக இணைந்தவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர் அட்டை இருந்தது போல வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் போலியானவை. எங்களது கட்சியை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் ஆன்லைன் மூலமாக தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இந்த உறுப்பினர் அட்டை விவகாரத்தை யாரோ திட்டமிட்டு போலியாக பரப்புகிறார்கள். இதற்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கட்சியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தார். பனையூர் கட்சி நிர்வாகி ஒருவரோ ஆதவ் அர்ஜுனா கூறியபடி அது போலி அட்டை அல்ல. வேலுமணி தரப்பில் உள்ள எம்எல்ஏக்களில் குறைந்தது 18 நபர்களை இங்கு கொண்டு வருகிறேன். அவர்களை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அவர்களை மீண்டும் போட்டியிட வைக்கலாம். தாவேகாவில் இணைந்து விசில் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அறுதி பெரும்பான்மை பெறுவோம் நாம் என விஜயிடம் சூளுரைத்துவிட்டு ராஜினாமா செய்ய வரும் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் அதே தகுதியில் போட்டியிட வாய்ப்பளிப்போம். அப்படி வரும் பட்சத்தில் அங்கு அவர்களை வெல்ல வைப்பது எங்கள் பொறுப்பு. அதுபோக 1 வருடம் கழித்து அவர்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுப்போம் என குதிரை பேரம் செய்து வந்தார் ஆதவ் அர்ஜுனா. வந்தவர்கள் ஆதவ் அர்ஜுனாவையே அடுத்த பவர் சென்டர் என கருதிவிட்டனர். அதனால் தான் இவ்வளவு பெரிய சர்ச்சை என்கிறார். இது இப்படி இருக்க தலைமைச் செயலக வாயிலில் கையில் மனுக்களுடன் காத்திருந்த பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என செய்திகள் தொலைக்காட்சிகளில் பரவ, தலைமைச் செயலகத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற இவர் யார்? பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவுக்கு வருவாய்த்துறையில் உத்தரவிட அதிகாரம் உள்ளதா? கல்வித்துறைக்குள் நுழைய முடியுமா? பிறகு ஏன் இந்த நாடகம்? நிழல் முதல்வராக பவனி வந்தவர் தற்போது நிஜ முதல்வராகவே மாறத் தொடங்கிவிட்டார்.
இது தொடருமானால் முதல்வர் விஜயின் பதவிக்கு ஆபத்து என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.